அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் தமிழினத்துக்கே துரோகம் பண்ணிட்டாராம். சீமான் அவர்கள் திமுகவோட பி டீம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாராம். அதனால பாரிசால் சீமான் நீங்கள் தமிழினத்தோட துரோகி அப்படிங்கிறத பேரறிவிப்பு செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரிசாலனுடைய ஆதரவாக என்ன போடுறாங்கன்னா, துரோகம் நம் இனத்தின் சாபம். சீமான் அப்படிங்கிறவர் தமிழ் தேசியம் பேசி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வச்சுருக்கார். எதனால் இவர் கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னா, திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இனத்துக்கு எந்த அளவுக்கு அழிக்க 2,00,000 பேர் இறக்க காரணமாக இருந்துச்சு. அந்த இடத்துல கருணாநிதி உண்ணாவிரதம் அப்படிங்கிற பேரில் கனிமொழி ஸ்டாலின்லாம் என்ன துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்படியாப்பட்ட ஸ்டாலின் தான் எதிரின்னு சொல்லி கட்சி ஆரம்பித்தவர். இன்றைக்கி அதே ஸ்டாலினோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நெருங்கி பேசுகிறாரு. ஸ்டாலின் ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் இருக்க மாதிரி சீமான் காதில் சொல்கிறாரு. இது இருக்குல்ல, இது ஒரு துரோக செயல். இந்த துரோக செயலை செய்கிறாரு பாருங்கள் இந்த சீமான். அப்போ இந்த சீமான் தமிழினத்துக்கே துரோகம் பண்ணிட்டாரு, தமிழினத்தோட துரோகி. அது மட்டும் இல்லாமல் திமுகவோட பி டீம் இவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திமுகட்ட காசு வாங்கிட்டு தான் விஜய் அவர் தொடர்ந்து சீமான் ஏற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை தொடர்ந்து பாரிசாலன் ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேரறிவிப்பு செய்ய போகிறாங்களா. பக்கத்தில் வைகோவோட பார்த்தீங்களா கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காரு, பக்கத்தில் ஆராசாவோட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காரு. அதனால் சீமான் தமிழினத்தோட துரோகி அப்படின்னு சொல்லி பேரறிவிப்பு செய்ய போகிறாங்களாம். இந்த பாரிசாலன் போன்ற எப்படி சொல்கிறது, விஜயுடைய ஒரு அல்லக்கைகள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சீமானை நம்மளுக்கு தெரிஞ்சு அவரை வீழ்த்துறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னா, பாரிசாலன் போன்ற நம்பிக்கை துரோகிகள், தமிழ் தேசியவாதி பொறுவையில் இருக்கக்கூடிய துரோகிகள் தான். சீமானை அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. அந்த கல்யாணம் வா கௌதமன் அப்படிங்கிற தமிழ் தேசியவாதி டைரக்டருடைய கல்யாணம். அந்த டைரக்டர் கூப்பிட்றாரு ஸ்டாலினை, அந்த டைரக்டர் கூப்பிட்றாரு வைகோவை. சீமான் ஒன்றும் நேராக போய் ஸ்டாலின் வீட்டில் சந்திக்கலை, வைகோவோட வீட்டில் சந்திக்கலை. அவர் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. இந்த கல்யாண வீட்டுக்கு ஸ்டாலின் வைகோ வர்றாங்கன்னா அதை கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு தற்குறியாக தான் இந்த கூட்டம் இருக்குது. பாரிசாலன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. தமிழினத்துக்கே சீமான் துரோகம் செஞ்சுட்டார் அப்படிங்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையாலுமே தமிழினத்துக்கு துரோகம் செஞ்ச ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அது யாருன்னா பாரிசாலன் தான். அதாவது 2 தொகுதியில் விஜய் நிற்கிறாருங்க. ஒன்று சீமான் அவர்கள் சொல்கிறாரு, இது ஜனநாயகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். இன்னொருத்தரோட வாய்ப்பு தட்டி பறிக்கிறாரு விஜய். ஒரு தொகுதியில் நிற்கிறதுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் 2 தொகுதி நிற்கிறார் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசுகிறார். உடனே பாரிசாலன் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் ஒரு தொகுதியில் தோத்துட்டா இன்னொரு தொகுதியில் ஜெயிக்கணும். அப்போ ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் விஜய் 2 தொகுதியில் நிற்கிறாரு. இப்படி 2 தொகுதியில் நிற்கிறது விஜய் ஜெயிச்சே ஆகணுங்கிற முடிவோடு இருக்கனால தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை மடமாத்துறது. சீமான் அவர்கள் தமிழ் தேசியவாதியாக இருந்துட்டு ஒன்று சொன்னார்னா அப்படியே இவர் மாற்றி சொல்கிறது. அப்போ இதுதான் துரோகம். யாருக்கு ஆதரவாக பாரிசாலன் செயல்படுறாருன்னா விஜய்க்கு ஆதரவாக செயல்படுறார். அதே மாதிரி தான் காங்கிரஸோட விஜய் கூட்டணி போகிறாரு. அப்போது நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், சீமானவர்கள் எல்லாமே காங்கிரஸ் இனத்தை அழிச்ச கட்சியோட கூட்டணி போனால் இதுக்கு மேலே தமிழினத்துக்கு துரோகம் செய்யறது ஒன்றுமே இல்லை விஜய், காங்கிரஸோட கூட்டணி போகாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் துரோகியாக மாறி விஜய்னு சொல்கிறோம். ஆனால் அதே பாரிசாலன் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸோட விஜய் கூட்டணி போகிறதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான். விஜய் கூட்டணி வைக்கணுங்கிற எண்ணம் விஜய்க்கே கிடையாதான். விஜய் முதல்ல அதிமுக தான் கூட்டணி கூப்பிட்றாராம். ஆனால் எடப்பாடி அந்த கூட்டணிக்கு வரல அப்படின்னோடனே வேறு வழியே இல்லாமல் தான் காங்கிரஸோட விஜய் போய் கூட்டணி வச்சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு முட்டு கொடுக்குறார். இதுதான் தமிழகத்துக்கு செய்கிற துரோகம். சீமான் ஸ்டாலினை கல்யாணத்தில் சந்திச்சிட்டாரு, சீமான் துக்க விசாரிக்க ஸ்டாலின் வீட்டில் ஸ்டாலினை சந்திச்சிட்டார் அப்படிங்கிறது துரோகம் இல்லை. ஆனால் இதை நல்லா பாருங்கள், சீமான் ஸ்டாலின் துக்க வீட்டில் சந்திக்கிறாங்க இல்லையா, உடனே அதை வச்சுக்கிட்டு பாரிசாலன் அது எதிராக பேசினாப்புல. இந்த மாதிரி சீமான் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சுட்டாப்புல, தமிழ் தேசியவாதிகள்லாம் காய் அடிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி. அதே பாரிசாலன் அதே இடத்துல விஜய் இருந்திருந்தா அப்படியே மாற்றி பேசியிருப்பாப்புல. விஜய் ஒரு துக்க நிகழ்வில் போய் சந்திச்சா அதில் ஏன்டா அரசியல் பண்ணுறீங்க, ஏன் விஜய் ஒரு ஸ்டாலின் எதிர் பின்பமாக தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் கூட ஒரு வீட்டில் ஒரு இறப்பு அப்படின்னா போய் அவங்க அண்ணன்ட்டையோ தம்பிகிட்டையோ போய் இந்த மாதிரி என்னங்க இப்படிங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது, ரத்த உறவுகிட்ட கேட்குறது ஒரு மாண்பு, அதெல்லாம் தவறு இல்லைன்னு இருப்பாப்புல. ஆனால் சீமான் அப்படிங்கிறனால அதை ஒரு சூழ்ச்சி வலையில் சிக்கிட்டார் சீமானை. அப்போ 25x25 ரூமில் 25 டிகிரி ஏசியில் 25 நிமிஷம் பேசி சீமான் ஸ்டாலின்கிட்ட வேலை போயிட்டார். தமிழினம் துரோகம் செஞ்சிட்டார், தமிழினத்தை காயடிச்சுன்னு சொன்னார் பாரு. இவர் தான் தமிழினத்துக்கு செஞ்ச துரோகம் யாருன்னா இந்த பாரிசாலன். அடுத்தபடியாக இந்த இலவசத்துக்கு நம்மலாம் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இலவசம் விஜய் கொடுத்தது ஏமாற்று, மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குற திமுக அதிமுக என்ன அரசியல் பண்ணதோ அதே தான் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற. ஆனால் அதை பாரிசாலன் சொல்ல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக விஜய் அவர்கள் இலவசம் அறிவிச்சது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக.
ஏன்னா எல்லா கட்சிகளும் இலவசம் அறிவிச்சிருக்காங்க, நம்மளும் அறிவிக்கணும், நம்ம வந்து அறிவிக்கலை அப்படின்னா நம்ம தோற்று போயிடுவோம். அப்போது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இவர் மாறி 2000 ரூபா பணம் தருவேன், 6 சிண்டு தருவேன்னு சொல்லி 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சு விஜய் வந்து கொடுத்தாருன்னா அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக. இதே இடத்துல சீமானவர்கள் வந்து இலவசம் கொடுக்குறேன்னா இந்த பாரிசான் என்ன சொல்லியிருப்பார், 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, எப்படியா இலவசம் வந்து கொடுக்க முடியும்? 2500 அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து 10,000 கோடி ஆச்சு, ஒரு வருஷத்துக்கு வந்து அவ்வளோ ஆச்சு இவ்வளோ ஆச்சு, அந்த கணக்கெல்லாம் வேறு நம்மளுக்கு வராதுன்னு வைங்களேன். அந்த புள்ளி உரத்தோடு வச்சு சொல்லியிருப்பார். அதே மாதிரி 6 சிலிண்டர் எப்படியா கொடுப்ப? 1 கிராம் தங்கம் எவ்வளோ தெரியுமா? 1 பவுன் தங்கம் கொடுக்குறேங்கிற அந்த ஒரு பவுன் வந்து 1,20,000 எப்படியா கொடுப்பேன்னு சொல்லி 1008 விலாவரியாக கேட்டிருப்பார் நம்ம சீமான் சொல்லியிருந்தா. ஆனால் அதே விஜய் சொன்னோடனே அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, இதுதான்டா தமிழகத்துக்கு செஞ்ச துரோகம், இப்போ பாரிசாலனோட தமிழகத்துக்கு துரோகம் செய்ய ஒரு பயல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படிப்பட்ட நபரை உட்காந்துக்கிட்டு சீமானை வந்து தமிழன் துரோகின்னு சொல்லி அறிவிக்க போகிறாராம். அடுத்து சீமான் இனவாதம் பேசணும், தெலுங்கருக்கு எதிராக பேசணும், சீமான் அதனால் பேசலை, அதனால தான் தோற்று போயிட்டார் அப்படின்னு சொல்கிற இந்த பாரிசாலன் எந்த இடத்துலையாவது விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பிறமொழி ஆதிக்கத்தை பற்றி பேசுகிறாரா? பேசவே இல்லை. மாரிதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் கொள்கைக்கும் நம்மளுக்கும் எட்டாக்கனியாக இருக்குது. ஆனால் அவர் பாருங்கள் பாரிசாலனா மாதிரி பேசிகிட்டு இருக்கார். இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் பக்கத்தில் இருக்கால் வந்து தெலுங்குக்காரு, அவர் வந்து கீர்த்தனா காருன்னு போட, இவர் வந்து நரலோகேஷ் காருன்னு போட, என்னடா காரு இங்கே இருக்கக்கூடிய தொழிலெலாம் தமிழ்நாட்டுக்கு வரதெல்லாம் வந்து ஆந்திரா போகுதுன்னு சொல்லி மாரிதாஸ் பேசுகிறாப்புல. ஆனால் நான் இனவாதம் பேச போகிறேன், சீமான் இனவாதம் பேசலாம், அதான் தோற்று போயிட்டார் அப்படின்னு சொன்னேன். இந்த பாரிசாலன் ஏன் பேசலை? ஏன் நீ பேசலை? அந்த அமைச்சருடைய ஃபோட்டோவே காணாமே, உன்னுடைய தம்ப்லைன்லையும் எதுலேயுமே காணாமல். அந்த அமைச்சரை ஒரு போகிற போக்கிலையாவது இப்படியெல்லாம் வந்து போதே அப்படிலாம் எதுவுமே இல்லையே, அப்படியே மலம் முழுங்கி மகாதேவன் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கே. இதுதான் ஏன் தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம்? சீமான் அவர்களை கேள்வி கேட்குறீங்கன்னா முதல்ல நீ யாரை கேள்வி கேட்கணும்? விஜய் வந்து கேள்வி கேட்கணும். அவரை வந்து கேள்வி கேட்க உனக்கு வந்து துப்பு இல்லை. கரண்ட் கட்டாயிருக்குது விஜயோட ஆட்சியில், அதை பற்றி நீ பேசலை. விஜயோடைய செய்கை இப்படி செய்கிறாப்புல, அதை பற்றி பார்த்தீங்கன்னா வாய் திறக்க மாட்டாப்புல. அப்போது தமிழினத்திலோட உண்மையான துரோகியே பாரிசாலன் தான், பச்சை துரோகியே பாரிசாலன் தான். சீமான் அப்படிங்கிற ஒற்றை நபர் மட்டும் இல்லைன்னா பாரிசாலன் அரசியலே இல்லை. சீமானை ஏற்று பேசி எலெக்ஷன் வந்தால் ஏற்று பேசி கலெக்ஷனும் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதிமுகட்ட கலெக்ஷனு, இப்போ விஜய்கிட்ட கலெக்ஷனு. ஏன் தேர்தல் நேரத்தில் சீமான் நான் எதிர்க்கிறேன், நீ ஒரு தமிழ் தேசியவாதி அப்படிங்கிற போர்வையில் தமிழ் தேசியவாத நாம் தமிழ் கட்சிக்காரன் எல்லாத்துக்குமே சீமான் அவர்களது பாரிசாலனையும் தெரியும், சீமானும் தெரியும். அப்போது அந்த சீமான் அவரோட சொல்கிறது எல்லாமே கருத்து தப்புன்னு சொல்லி தன்னை இன்டலெக்சுவல் மாதிரி காமிச்சிக்கிட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு சீமான் எது பண்ணாலும் தப்புன்னு சொல்லி கார்னர் பண்ணுறது, அதை விஜய் வந்து எது பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்கறது. புரியுதுங்களா? ஏன்னா பால் மாடு விரைய சொல்லியிருக்கார், விஜய் வந்து ஒரு பசுமாடு, விஜயோட படத்தை விஜய் தான் சிஎம்னு சொல்லி படத்தில் வச்சோம்னா வியூஸ் நல்லா போகும்னு சொல்லி வெக்கமாக இல்லை, வியூஸுக்காக வந்து தமிழ் தேசியத்தை காட்டி கொடுத்து இனத்தை காட்டி கொடுத்து காசுக்காக பண்ணக்கூடியவர் தான் இந்த பாரிசாலன். இதில் என்னென்னா சீமானவர்கள் வந்து அந்த காரில் போகிறாரு இந்த காரில் போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசினாப்புல. இவர் சமீபத்தில் பார்த்தா ஒரு காரில் போய் இறங்குறாப்புல, கல்யாண வீட்டுக்கு போகிறாப்புல நல்லா. அதாவது இவங்க கட்சியில் வந்து ஆட்கள் அதிகம், இவர் போன காரில் ஒரு 5 பேர் தான் போக முடியும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்கார்பியோ, ஒரு பொலீரோ, இல்லைனா ஒரு டாரா, ஆமாம் அந்த காரெலாம் வாங்கிட்டு நீங்கள் போகலாமே. அதில் நல்லா ஒரு கம்மி தானே விலை, ஒரு 5 லட்சத்துக்குள்ளே தானே இருக்கும் பொலீரோ ஸ்கார்பியோலாம். அதில் வாங்கிட்டு ஒரு 10 பேரை ஏற்றிட்டு போங்க, பெரிய கட்சியாச்சு, கெத்து. இப்போலாம் முன்னாடியெல்லாம் வந்து தமிழ் தேசியவாதிகள் வந்து சிம்பிளாக இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பேசிட்டு, இப்போல்லாம் கெத்து தான், காசு வந்துருச்சுல, கெத்து தான். கெத்தாக போயிட்டு கெத்தாக இருக்கார். விஜய் எதிர்ப்பே இல்லாத பாரிசாலன் தான் தமிழ் தேசிய துரோகியை ஒழிஞ்சு. சீமான் தமிழ் தேசிய துரோகி இல்லை. கல்யாணத்தில் பார்த்துக்கிட்டதுங்களாம் வந்து நீ இப்படி பேசினா உடையெல்லாம் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் யார் துரோகி அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி.